மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மயிலாடுதுறை மாவட்டம் சாத்தங்குடி என்ற கிராமத்துல ஒரு காதல் ஜோடி ஒரே இடத்துல தூக்குல பிணமா தொங்குறாங்க. இந்த தகவல் அந்த பகுதி முழுக்க பரவுது. இந்த தகவல் முதல்ல விசிகாவுக்கு போயிடுது. ஏன் அப்படின்னா அந்த இளைஞன் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த இளைஞன், அந்த பொண்ணு வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணு. அந்த இளைஞனுக்கு 19 வயசு, அந்த பொண்ணுக்கு 16 வயசு. ஸ்கூல் பொண்ணு, சரிங்களா? அந்த பொண்ணு மைனர், அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தகவல் விசிகாவுக்கு போன உடனே விசிகா தரப்புல இருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, பையன் நம்ம ஜாதின்னு தெரிஞ்சு போச்சு, அந்த பொண்ணு என்ன சமூகம்னு கேட்க சொல்லியிருக்காங்க. உடனடியாக உள்ளூர் விசிகா நிர்வாகிகள்லாம் அந்த பொண்ணு வந்து வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த பொண்ணு, நம்ம ஊர் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி தகவலை சொல்ல உடனடியா விசிகா தலைமையிலிருந்து ஒரு ரகசிய உத்தரவு, வாய்மொழி உத்தரவு போயிருக்கு. என்ன அப்படின்னா, உடனே இதை ஆணவ கொலைன்னு பரப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசிகா என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச சினிமா பிரபலங்கள், அப்புறம் இந்த விசிகாவுக்கு ஆதரவான போலி சாதி ஒழிப்பு போராளிகள், இந்த பா ரஞ்சித், மாரி செல்வராஜ் மாதிரியான ஆட்கள், ஊடகத்துறையில இருக்கக்கூடிய விசிகா ஆதரவு ஆட்கள், இவங்க மூலமா ஆணவ கொலைன்னு தகவலை பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. காவல்துறை வரல. காவல்துறை ஸ்பாட்டுக்கு வந்து அவங்க அந்த உடல்களை பார்த்து அந்த உடல்களை வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிட்டு அதற்கு பிறகு கிரைம் சீனை பார்த்து அவங்க வந்து தடயங்களை எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதற்கு பிறகு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து அந்த ரிப்போர்ட்ல இது கொலையா தற்கொலையா அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. கொலையா இருந்தா கொலைன்னு சொல்லிடுவாங்க, இல்லைன்னா தற்கொலைன்னு சொல்லிடுவாங்க. சோ இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வரல, காவல்துறை விசாரிக்கவும் இல்ல. அதற்குள்ளாகவே இவங்க எல்லாரும் ஆணவ கொலைன்னு பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இவங்க பரப்புனதற்கு பிறகுதான் காவல்துறையும் வருது, வந்து கிரைம் சீனை பாக்குறாங்க, உடல்களை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. ஒரு பக்கம் காவல்துறையோட இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது. அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இது ஒரு தற்கொலை அப்படின்னு டாக்டரே சொல்லிட்டாங்க. சோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து தற்கொலைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப காவல்துறை விசாரணையும் நடந்துகிட்டு இருக்கு. விசாரணை வந்து முழுசா முடிஞ்சாதான் என்ன நடந்ததுங்கிறதும் தெரிய வரும். அதற்குள்ளாகவே இவங்க ஆணவ கொலைன்னு இவங்க ஏன் பரப்புனாங்க அப்படின்னா, கிறிஸ்தவ மிஷனரிகளால் இயக்கப்படும் இந்த விடுதலை சிறுத்தை கட்சியோட நோக்கமே தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த பட்டியல் சமுதாய மக்களுக்கும் பிற சமுதாய மக்களுக்கும் சண்டையை மூட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மக்கள் வந்து ஒற்றுமையா வாழ்ந்துடக்கூடாது, சரிங்களா? அதாவது கலாச்சாரம், பண்பாடு அப்படிங்கறதையும் தாண்டி ஒரு சமூகத்துக்குள்ளையும் ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இந்த கிறிஸ்தவ மிஷனரி கூட்டம் நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த கூட்டத்தால் இயக்கப்படக்கூடிய இந்த விடுதலை சிறுத்தை கட்சியால பல வன்முறைகள் இங்கே தூண்டப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னால அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சரி, இப்ப நம்ம நேரா அந்த பசங்களோட விஷயத்துக்கு வருவோம். இப்போ அந்த காதல் ஜோடி வந்து தூக்குல தொங்குனாங்க. இப்ப இது வந்து கொலையா தற்கொலையான்னு விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட், இவங்கெல்லாம் வந்து இது ஆணவ கொலைன்னு பரப்பிட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப இவங்க வந்து ஆணவ கொலைன்னு சொல்றாங்கல்ல, இப்ப இவங்க சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அந்த ஸ்பாட்ல வந்து எந்த தடயமும் கிடைக்கல. போலீஸ் தெளிவா சொல்லிட்டாங்க, எஸ்பி சொல்லிட்டாரு, தடயங்கள் எதுவுமே கிடைக்கல, கொலைக்கான தடயங்களே கிடைக்கல, அதனால இது தற்கொலை வழக்காதான் போட முடியும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் தற்கொலைன்னு வந்துருச்சு. அதையும் தாண்டி விசிகா நிர்வாகி ஒருவர் திருமாவளவன் கிட்ட போன்ல பேசக்கூடிய அந்த ஆடியோவும் வெளியாயிருக்கு. அதுல போன்ல பேசும்பொழுது திருமாவளவனே சொல்றாரு, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து தற்கொலைன்னு வந்திருக்கு, அது மட்டும் இல்லாம போலீஸும் வந்து தடயம் எதுவும் கிடைக்கலங்கிறாங்க, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தற்கொலைன்னு வந்த பிறகு அந்த பொண்ணோட உடம்பை எரிச்சிட்டாங்க அப்படிங்கறத அந்த விசிகா நிர்வாகி திருமாவளவன் சொல்றாரு. திருமாவளவன் அதுக்கு பதில் என்ன சொல்றாருன்னா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே தற்கொலைன்னு வந்துருச்சா, அப்ப இதை வந்து ஒன்னும் பண்ண முடியாது, இதை வச்சு நாம ஆணவ கொலைன்னு கேஸ் போட முடியாது அப்படிங்கறத திருமாவளவன் அவரோட வாயிலே சொல்றாரு. அப்படி இருந்தும் திருமாவளவன் பேசிய ஆடியோ வெளியாகியும் இந்த கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஆணவ கொலைன்னு பரப்பிட்டு இருக்காங்க. அப்ப திருமாவளவனோட ஆடியோ ஒரு பக்கம் வெளியானாலும் அவருடைய நிர்வாகிகளை அவர் கட்டுப்படுத்தல. அதுதான் உண்மை. என்ன நோக்கம் அப்படின்னா, இதன் மூலமா ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்க முடியுமா, இதை வச்சு ஒரு அரசியல் பண்ண முடியுமா, எப்ப பணம் விழும், எப்ப அதை வச்சு அரசியல் பண்ணலாம்னு இந்த கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. சரி, இப்ப இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டுக்கு நாம வருவோம். அதாவது அந்த பொண்ணு வந்து ஒரு மைனர் பொண்ணு, சரிங்களா? 16 வயசு பொண்ணு. இப்போ அந்த இளைஞன் அந்த பொண்ணை எத்தனை வருஷமா காதலிச்சிருக்கான் அப்படின்னா 4 வருஷமா காதலிச்சிருக்கான். அப்படின்னா 12 வயசுல இருந்து அந்த பொண்ணை காதலிச்சிருக்கான்.
12 வயசுல இருந்து ஒரு மைனர் பொண்ண ஒருத்தன் காதலிச்சிருக்கான். அவன் மேல ஏன் போக்சோ சட்டம் போடல? அந்த பொண்ணோட பெத்தவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, இவன் வந்து எங்க பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டு இருக்கான், எங்க பொண்ணு மைனர் பொண்ணு அப்படின்னு. ஆனா போக்சோ சட்டம் போடல. அந்த பையன் மேல கேஸ் போடவே இல்லை. இதனுடைய நோக்கம் என்ன? அவன் மேல போக்சோ சட்டம் போட்டு அவனை கண்டிச்சிருந்தா இந்த தற்கொலைக்கு அவன் தூண்டிருப்பானா? அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, போக்சோ சட்டம் போட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இவனுக்கு வந்துருச்சு. ஏன்னா மைனர் பொண்ணை காதலிச்சுட்டான். அதனால இங்க வீட்லயும் ஒத்துக்கல, பிரச்சனை. சோ இவங்க 2 பேரும் இவன் என்ன பண்ணிருக்கான், அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் 2 பேரும் தற்கொலை பண்ணிருக்காங்க. அந்த மைனர் பொண்ணை தற்கொலைக்கு இவன் தூண்டிருக்கான். இதுதான் உண்மை. இப்ப இந்த தற்கொலையை வச்சு விசிகா ஒரு அரசியல் பண்ணணும், அதுதான் உண்மை. இப்ப இவங்களுக்கு ஒரு பணம் வேணும், ஒரு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பணம் வேணும். அந்த பணத்தை வச்சுதான் விசிகா காலங்காலமா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க உண்மையிலேயே காதலுக்கு ஆதரவானவர்கள் அப்படின்னா யாரு? இந்த விடுதலை சிறுத்தை உண்மையிலே காதலுக்கு ஆதரவாளர்கள் அப்படின்னா, இதே மயிலாடுதுறையில ஒரு முதலியார் சமூகத்தை சேர்ந்த ஒரு பையன் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கான். அதை ஏத்துக்க முடியாம அந்த பொண்ணோட வீட்டுக்காரங்க அந்த பையனை கொன்னுட்டாங்க. ஆனா இத வந்து ஆணவ கொலைன்னு விசிகா சொல்லவே சொல்லாது. ஏன்னா கொன்னது அவங்க ஆளுங்க, அதனால விசிகா சொல்ல மாட்டாங்க. எத்தனை பள்ளி மாணவிகளை இந்த கும்பல் கொண்டு இருக்கு? மைனர் பொண்ணுங்களை ஒருதலை காதல் அப்படிங்கிற காரணம் காட்டி ஒருதலையா காதலிச்சு அதுக்கு ஒத்துக்கலன்னா கொண்டுறது. விழுப்புரத்துல நவீனா மாதிரி எத்தனை பெண்கள், மைனர் பெண்கள், கல்லூரி மாணவிகள் எத்தனை பேரு? அப்ப இதெல்லாம் வந்து ஆணவ கொலையில வராதா? சரி, இப்ப இந்த கேஸுக்கே நாம வருவோம். அந்த பொண்ணை வந்து 12 வயசுல இருந்து காதலிச்சிருக்கானே, அவன் மேல இது வரைக்கும் போக்சோ சட்டம் போடல. ஆனா அந்த பொண்ணோட அப்பா அம்மா மேல பிசிஆர் போட்டிருக்காங்க. ஏன் போட்டிருக்காங்க? காரணம் இவங்க கொன்னுட்டாங்களாம். அவங்க எப்படி கொள்வாங்க? அவருக்கு வந்து கால் முடியாதுங்க. அவர் வந்து உடம்பு சரியில்லாம கை கால் செயலிழந்து கிடக்குறாரு. கால் செயலிழந்து படுக்கையில இருக்காரு அந்த பொண்ணோட அப்பா. அவர் போய் பொண்ணு இருப்பாருன்னு இவனுங்க வந்து பேசிட்டு இருக்கானுங்க. அவங்க அம்மாவுக்கும் அவங்க அம்மாவும் உடம்பு சரியில்லாதவங்க தான். சோ 2 பேருமே வந்து ஏழ்மை நிலையில இருக்கக்கூடியவங்க, முடியாதவங்க. ஏதாவது ஒண்ணுன்னா எதிர்த்து அடிக்கிறது கூட அவங்களால முடியாது, தெம்பு இல்ல உடம்புல. அந்த மாதிரியான ஆட்கள். இந்த பசங்க 2 பேரும் புத்தி கெட்டத்தனமா தற்கொலை பண்ணிட்டாங்க. இதுதான் உண்மை. ஒரு மைனர் பொண்ணை அவன் தற்கொலைக்கு தூண்டிருக்கான். ஒரு மைனர் பொண்ணை காதலிச்சது தப்பு, அவன் மேல கேஸ் போடவே இல்லை. ஆனா இவங்க மேல பிசிஆர் போட்டிருக்காங்க. இப்ப இது வந்து இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அப்ப முழுக்க முழுக்க இது ஒரு அரசியல் நாடகம். அதுதான உண்மை. விசிகா என்ற கட்சி அழிக்கப்பட வேண்டிய ஒரு தீய சக்தி, அதுதான் உண்மை. விசிகா மட்டும் இல்லங்க, கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், இந்த மாதிரியான கட்சிகள், அப்புறம் திராவிடத்தின் பெயர்ல இருக்கக்கூடிய இந்த திராவிட விடுதலை கழகம், தந்தை பெரியார் திராவிட கழகம் அப்படின்னு இப்படி ஒரு கூட்டம் இருக்கு. அது மட்டும் இல்லாம சினிமா துறையில ஒரு கூட்டம் இருக்கு. அவனுங்க படம் எடுக்கிறதே இப்படித்தான். படம் எடுக்கிறதே வந்து ரொம்ப, அதெல்லாம் இப்படி என் வாயால சொல்ல முடியாது. யூடியூப் சேனல்ல இப்படி வெளிப்படையாலாம் எனக்கு பேச தெரியாது. நிறைய பேர் வந்து ஓப்பனா பேசுவாங்க. சோ அவனுங்க படம் எடுக்கிறதே வந்து இந்த மாதிரி இளைஞர்களுக்கு எடுக்கிறதுக்கு தான். நல்ல முறையில இளைஞர்களை நல்லா படிச்சு ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு போ, ஒரு அரசு அதிகாரியாவா, இல்ல நல்ல ஒரு தொழில் செஞ்சு முன்னேறு, இல்ல ஒரு நல்ல அரசியல்வாதியாவா, இப்படி ஏதாவது நல்லது சொல்லி பாராட்டுங்கடான்னா, முழுக்க முழுக்க இவனுங்களோட அந்த நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இளைஞர்களை தவறாக வழிநடத்துறது தான். சோ இளைஞர்களை தவறாக வழிநடத்தக்கூடிய விசிகா மாதிரியான கட்சியாலதான் இங்க பல பிரச்சனைகள் என்பது தமிழ்நாடு முழுக்க ஏற்பட்டு இருக்கு. ஏன் சொல்றேன்னா, இது வந்து தற்கொலைன்னு தெளிவா தெரிஞ்சு போச்சு. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் வந்துருச்சு, போலீஸும் சொல்லிட்டாங்க. இன்னமும் ஆணவ கொலைன்னு இதையே கத்திட்டு இருக்கானுங்க. அப்ப இவனுங்க என்ன நினைக்கிறானுங்க அப்படின்னா, ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாயிடும் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு இவனுங்க தொடர்ச்சியா பொய்ய சொல்லி 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 அதை உண்மையா மாத்த நினைக்கிறாங்க. என்னை பொறுத்தவரை அது வந்து தற்கொலை தான். சரிங்களா? சோ தற்கொலை. அதற்கு பிறகு இனிமே என்ன முடிவெடுக்கணும் அப்படிங்கறத காவல்துறை தான் முடிவு பண்ணணும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கறத காவல்துறை பார்த்துப்பாங்க. அதற்குள்ளாக அந்த பொண்ணோட வீட்டுல இருந்து வந்து மன்னிக்கணும், அந்த பொண்ணோட வீட்டை இவங்கெல்லாம் அடிச்சு நொறுக்கிருக்காங்க. யாரு அப்படின்னா அந்த பையனோட இளைஞர்கள். விசிகா கட்சியினர் வந்து அந்த பொண்ணோட வீட்டை அடிச்சு நொறுக்கிருக்காங்க. இப்ப அந்த பொண்ணோட வீட்டை யாரெல்லாம் அடிச்சு நொறுக்குனாங்களோ, உடைச்சாங்களோ, அவங்கள ஒரு 5 பேரை அரெஸ்ட் பண்ணிருக்கு காவல்துறை. ஆரம்பத்திலேயே அவன் மேல போக்சோ சட்டம் போட்டிருந்தா, அந்த பையன் மேல போக்சோ சட்டம் போட்டு மைனர் பொண்ணை காதலிச்சதுக்கு அவனை தூக்கி ஜெயில வச்சிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா? அவனும் செத்துருக்க மாட்டான், அந்த பொண்ணும் செத்துருக்காது. எனக்கு என்னமோ இவங்க மேல ஒரு சந்தேகமாவே இருக்கு, அந்த பொண்ணோட அந்த 2 ஜோடிகள் மரணத்துல. சரிங்களா? விசிகா மேல சில சந்தேகங்கள்லாம் இருக்கு. சோ
ஆக மொத்தம் இந்த கேடுகட்ட திராவிட அரசியல், ஏன்னா திராவிட சித்தாந்தத்துல இருந்து தான் இந்த விசிகா வந்தது. அந்த திராவிட சாக்கடையிலிருந்து வந்த விசிகா இவங்களால இன்னும் எத்தனை உயிர் போக போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த பதிவு தொடர்ந்து முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.